பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மளுக்கு எப்படி ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வரும்? யோபு 42 அதிகாரத்துல யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அதே போல யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தாரு. எவ்வளவு உபத்திரத்திலையும் எவ்வளோ அவங்க பிள்ளைங்களை கூட இறந்து விட்டாங்க, அவருக்கு எல்லாமே இழந்து விட்டாங்க. அப்ப கூட மற்றவங்களுக்காக அவங்க சிநேகிதருக்காக ஜெபித்தாரு. ஆண்டவர் யோபு சிறையிருப்பை மாற்றினாரு. யோபுக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு பாருங்க. அதே 42 அதிகாரம் 12வது வசனத்துல யோபு முன்னிலுமே பார்க்கலும் அவன் பின்னிலுமே ஆசீர்வதித்தார். 6000 ஒட்டகளும் 1000 ஏறுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரர்களும் 3 குமாரத்திலும் அவனுக்கு பிறந்தன. ஆண்டவர் இப்படியாப்பட்ட ஆசீர்வாதத்தை ரத்து தன்னை ஆசீர்வாதத்துக்காக யோபுக்கு கொடுத்தாரு. அதே போல நம்ம எல்லாருக்கும் ஜெபிச்சோம்னா நம்மளுக்கு ஆண்டவர் இரட்டைத்தனான ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. எவ்வளோ ஒரு கஷ்டம் எதுவா இருந்தாலும் நம்ம அதுல இருந்து ஆண்டவர் நம்பிக்கை வச்சு நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிச்சோம்னா நம்மளுக்கு சிறையிருப்பை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. நம்மளுக்கு யோபு கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்மளுக்கும் கொடுப்பாரு. யோபு கொடுத்த இரட்டைத்தனான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பாரு. யோபு சிறையிருப்பை மாற்றிய தேவன் நம்ம சிறையிருப்பை மாற்றுவாரு. அதனால எப்பொழுதுமே ஆண்டவரை நிச்சயமா பிடிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.